இந்த வீடியோவில் வெயிட் லாஸை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்துட்டு வெயிட் லாஸ் வந்துட்டு எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கிறோம், இல்லை ஒபீஸாக இருக்கிறோம், இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் வந்து நமக்கு இப்போ பிசிஓடி ஏதாச்சும் இருக்கும் பொழுது டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷனில் தான் வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். இல்லைனா நமக்கே வந்துட்டு ரொம்ப குண்டாக இருக்க மாதிரியும் தோணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒல்லியாகணும்னு சொல்லிட்டு நினைப்போம். அதாவது ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 70 கேஜி இருந்தேன். 70லேருந்து 64 கேஜி வந்தேன். ஸோ நான் 70 கேஜி இருக்கிறேன்றதே எனக்கு தெரியாது. ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டு நீ வெயிட் ஆகிட்ட குண்டாயிட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல. நான் எப்படி இல்லையே, நான் எப்பவும் நார்மலாக தான் இருப்பேன். ஏன்னா நான் நார்மல் வெயிட்டே 55 தான். அதுக்கடுத்து ஒரு 60 அது மாதிரி நான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் 70 அவ்வளோலாம் வருவேன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிவிட்டு மீஷோவில் வந்துட்டு வெயிட் ஸ்கேல் இருக்குல்ல, வெயிட் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி அதுவும் வந்துச்சு. அதை நான் ஓப்பன் பண்ணி கூட செக் கூட பண்ணல, அப்படியே இருந்துச்சு. எதுக்கு வெயிட்லாம் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அதில் போய் நின்னா 70 காட்டுச்சு. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னது 70 கிலோவா? நான் எப்படி 70 கிலோ வருவேன்? ஏன்னா நான் நார்மலாகவே வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு எனக்கு நான் வெயிட் போடவே ஆரம்பித்தேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரில, பார்த்தா 70 கேஜி வந்துருச்சு. எனக்கு அழுகையாக வந்து என்னது நான் 70 கிலோ ஆகிட்டேன், எப்படியாவது கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக 1 வீக் 2 வீக் சுத்தமாக ஒன்று கூட குறையவே இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டேன், அட்லீஸ்ட் எனக்கு 1 கிலோவாவது குறைஞ்சா தானே கொஞ்சம் மோட்டிவேட்டாவது இருக்கும். அட்லீஸ்ட் குறையுதுன்னு சொல்லிட்டு என் உடம்புக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பீரியட்ஸும் வந்துட்டு நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாகவே இருந்துச்சு. ரெகுலராக வராமே இருந்துச்சு வேறு. அப்போவே வேறு நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஐயோ எனக்கு வந்துட்டு ஏதாவது பிசிஓடி ஏதோ ஒன்று தான் இருக்குது போல் இருக்குது கன்ஃபார்மு, இதுக்கு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு வேறு நினச்சேன். சரின்னு சொல்லிவிட்டு இது வேறு அப்புறம் ஓவர் வெயிட்டு, அதை 70 கிலோ வந்துட்டு எப்படியாவது இப்போ நான் குறைச்சே ஆகணும். ஏன்னா 70 கிலோ வந்துட்டு என்னுடைய நார்மல் வெயிட்டே கிடையாது. நார்மலாக நான் அவ்வளோ வெயிட்டே இருக்க மாட்டேன். ஸோ எப்படியாவது கம்மி பண்ணணுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடெலாம் கண்ட்ரோல் பண்ணால் ஒன்றுமே கம்மியாகிற மாதிரி தெரியல. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணேன், வாட்டர் ஃபாஸ்டிங்னு இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஃபாஸ்டிங் இருந்தால் அட்லீஸ்ட் 1 கிலோ 2 கிலோ குறையும்ல. ஸோ அதை வச்சாவது நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு 4 நாள் இருந்தேன். 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இது மட்டும் சாப்பிட்டேன். அதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன். நான் ரொம்ப டயர்டாக இருந்துட்டு வீட்லேயே தான் இருந்தேன். வீட்டிலே தான் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கடுத்தது நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 69, 68, 68.5 அது மாதிரி காட்ட ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி காட்டினோன்னு தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக ஆச்சு. சரி இதை நம்ம வந்துட்டு எப்படியாவது கம்மி பண்ணிடணும் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் தான் இருந்தேன். வாட்டர் ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு டக்குன்னே ஒரு நான் 5 நாள் இருந்தேன். நல்லாவே எனக்கு ஒரு 2 கிலோ 1 கிலோக்கு குறைஞ்சது. அட்லீஸ்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அந்த சாப்பாடெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பித்தேன். சரியாக சாப்பிடாமையே இந்த ரைஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பித்தேன். டீ காஃபி முடிஞ்ச அளவுக்கு சுகர்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு வேணால் ஃப்ரூட்ஸாகவும் வெஜிடபிள்ஸாகவும் எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா 65 கிலோ வந்துட்டேன். 65 கிலோ வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். 65, 66 அது மாதிரி காட்டும். ஆனால் 65 தான் இருப்பேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே டேலி ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் 65 வந்துட்டேன். ஸோ அதுக்கடுத்தது மறுபடியும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போ 55 தான் வந்துட்டு என்னுடைய கோலே. ஸோ இன்னும் வந்துட்டு கம்மி பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 65 மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு 2 மாதத்துக்கு ஆச்சு. நான் குறைச்சிட்டேன். 1 மந்தில் குறைஞ்சது, இருந்தாலும் அது வெயிட் ஏறாமல் 65லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்னால் எடுத்துட்டோன்னே 10 நாளில் 10 கிலோ 20 கிலோ அது மாதிரிலாம் குறைக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சிஸ்டம் தானே. அதுக்கிட்ட நம்ம திடீர்னு வந்துட்டு அது வந்து ஒரு கமெண்ட் மாதிரிலாம் கொடுக்க முடியாது. திடீர்னு 10 கிலோ கம்மியாகவும் 20 கிலோ. ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடம்பு வந்து ஏறி இருக்கு. ஏன்னா ஓவர் நைட்டில் ஒன்றும் ஏறலை. ஸோ அதில் இருக்க
நம்ம திடீர்னு ஒரு புதுசாக ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்மளுடைய பாடி வந்துட்டு அடாப்ட் ஆகும். அடாப்ட் ஆகிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ்லாம் சொல்லுவாங்க, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் டேரெக்டாக வந்துட்டு கன்ஃபார்மாக ஹெல்ப்பே பண்ணாது. மேபி இன்டைரக்டாக வேணால் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் ஜூஸ் என்ன தான் குடித்தாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அது கெயின் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்தாலுமே ஒரு மெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட் கெயினுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி நல்லா தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 லிட்ரு வந்து ஒரு குடிக்க ஆரம்பித்தேன். 3.5 லிட்டராவது அட்லீஸ்ட் குடிக்க ஆரம்பித்தேன் டெய்லி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட் டீ வந்து பெரிய கேன் நம்மளுக்கு கிடைக்கும் 1.8 லிட்டர். ஸோ அதில் வந்து தண்ணி நான் ஃபில் பண்ணிவிட்டு டெய்லி இதில் நம்ம 2 டைம் வந்துட்டு இதில் தண்ணி ஃபில் பண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கோலாக எடுத்துப்பேன். ஸோ எங்கே போனாலும் நான் தண்ணி எடுத்துகிட்டே போவேன். இப்போ நான் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் பக்கத்தில் தண்ணி இருக்கும். சப்போஸ் நான் எங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி எதிரில் வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா பார்க்கும்பொழுது நம்ம குடிப்போம்னு சொல்லிட்டு. அப்புறம் டீ காஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம எடுக்கிற வால்யூமை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய கிளாஸில் எடுக்கிறோன்னா அதோட சின்ன கிளாஸில் எடுக்கலாம். இல்லைனா வந்துட்டு டெய்லி ஒரு டீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்குமே நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் ஸ்ட்ரிக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், அழுகையாக வரும். இது மாதிரிலாம் பண்ணி வெயிட்டை கம்மி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம்னு கூட தோணும். ஆனால் எல்லாமே நமக்காக தான் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கோலை வந்துட்டு செட் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு வந்துட்டு 55 kg வந்துட்டு எனக்கு வரணும். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 kg கம்மி பண்ணியிருக்கேன். 64 இருக்குது. இப்போ 64லேருந்து 65 வந்துட்டு வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆனால் நான் வந்துட்டு தொடர்ந்தும் பண்ண மாட்டேன். இப்போ திடீர்னு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருக்குன்னா அந்த டைமில் நான் விட்டுருவேன். ஸோ அந்த டைமில் நம்ம ரொம்ப இதுவாக இருந்தோன்னா இப்போ ட்ராவல்லாம் ஓவராக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப அப்படி வீக் ஆகிற மாதிரி இருக்கும் உடம்பு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எதனா ஒர்க்லாம் இருக்கிற மாதிரி இல்லை லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நான் நார்மலாக சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுவேன். அதுக்கு அடுத்தது ஆனால் மிச்ச டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். டெய்லி வந்துட்டு ஜூஸே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஜூஸாக தான் குடிப்பேன். இப்போது டொமேட்டோ ஜூஸு, ஏபிசி ஜூஸு, அதுக்கு அடுத்தது குக்கும்பர் ஜூஸு, அது மாதிரி இருக்கிற எல்லா காய்கறியும் போட்டு இது பண்ணோம். ஆனால் இந்த ஜூஸுமே வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து சுத்தமாக ஒத்துக்காது. இப்போ பீட்ரூட் ஜூஸ் மட்டும் நான் குடித்தேன்னா அடுத்தது ஒரு 20 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாமிட் எடுத்துருவேன். இப்போ கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடித்தாலும் பீட்ரூட்டோட கேரட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஜூஸ் எனக்கு ஒத்துக்கும். ஆனால் பீட்ரூட் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா கேரட்டோட எனக்கு வந்து ஒத்துக்காது. உடனே வந்துட்டு வாமிட் வந்து எடுத்துடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று செட் ஆகும், சில பேர் செட் ஆகுது. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கூட நிறைய குடித்தா அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கும், சில பேர் ஒத்துக்கும். ஸோ அது மாதிரி முதல்ல நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுதோ அதை பார்க்கணும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு வெயிட் வந்துட்டு குறையிறதுனால நமக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு இதாகும், லாஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ரைஸு வந்துட்டு நான் இப்போ எடுக்கலை அப்படின்னா அதுக்கு பதிலாக நான் ராகி எடுப்பேன். ஸோ ஆனால் எடுக்கிறது எல்லாமே இப்போ ராகி எடுத்தாலும் நான் கொஞ்சம் தான் எடுப்பேன். இல்லைனா நான் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி மட்டுமே சாப்பிடுவேன். இப்போ நான் முள்ளங்கி சாப்பிடுவேன். முள்ளங்கி காலைல சாப்பிட்டேன்னா அதுக்கு அடுத்தது கீரை பொரியல் சாப்பிடுவேன். அப்புறம் நைட்டுக்கும் மறுபடியும் ஏதாவது வந்து ஒரு வெஜிடபிள் சாப்பிடுவேன். கேரட் பீட்ரூட் பொரித்து சாப்பிடுவேன். ஸோ இப்போ நான் கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடித்தாலும் அந்த சக்கை இருக்கலாம், சக்கையை நான் தூக்கி போட மாட்டேன். அதை வந்துட்டு நான் இது கோதுமை மாவில் கலந்து தோசை அப்படி இல்லைனா சப்பாத்தி மாதிரி சுட்டு சாப்பிட்ருவேன். எப்படியாவது ஃபைபர் உள்ளே போயிட்டு எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் முளைக்கட்டின தானியம், ஆனால் இது எல்லாமே நான் வந்து தொடர்ந்தும் பண்ண மாட்டேன். ஒரு நாள் இன்றைக்கி நான் முளைக்கட்டின தானியம் சாப்பிட்னா மறுநாள் நான் அவிச்ச சுண்டல் சாப்பிடுவேன். அப்படி இல்லைனா வேறு எதனா மைக்ரோக்ரீன்ஸ் ஜூஸ் வந்து நான் குடிப்பேன். ஸோ இது மாதிரி பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லாஸ் ஆகும். ஆனால் லாஸ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாகவே தான் நம்மளுக்கு லாஸ் ஆக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆனால் இப்போ நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் வீட்டில் வந்துட்டு சாப்பிடாமல் இருக்காத, சாப்பிடுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம அது இப்போ நீங்கள் பிரியாணி ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள்
நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பிளேட்டில் வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு பாதி சாப்பிடுங்க, பாதி வந்துட்டு விட்டுருங்க. பாதி வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு வெயிட் லாஸ் வந்துட்டு ஆகும். ஆனால் ஸ்லோவாக தான் ஆகும், சீக்கிரமாலாம் ஆகாது. அப்புறம் ஜிம்லாம் நான் போகல, ஏன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, ஜிம்முக்கு போகிறதுக்கு காசு இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம். ஸோ அதனால் நான் ஜிம் அதெல்லாம் போகல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா நம்ம சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணாலே எல்லாமே இதாகும். அதுக்கடுத்தது நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கமே ஒரு 9 மணிக்கெலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காலைல இப்போ எழுந்துட்டேனாவே இன்றைக்கி என்னென்ன ஜூஸ்லாம் சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிவு பண்ணிடுவேன். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு என்னென்ன ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு, அப்புறமா கீரைங்க, காய்கறிங்க. ஆனால் கீரைங்க காய்கறிங்களாம் ரேட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீப்பான இருக்க காய்கறியை வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் எங்கன்னா போனீங்கன்னா யாராவது ஒரு வீட்டில் எப்படி இருந்தாலும் விவசாயம் பண்ணுவாங்க, எங்கே இருந்தாலும் சரி. ஆனால் கொஞ்சம் தொலைவு தள்ளி போனால் இருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 days ஒன்ஸ் அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச மாதிரியும் இருக்கும், அப்புறம் கம்மியான காசுலேயும் கிடச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாட்டர்மெலானு, லெமன்லாம் என்ன சீப்பாலாம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் எந்த டைமில் சீப்பாக கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மைக்ரோ கிரெயின்ஸு, பாலக்கீரை அதெல்லாம் நம்ம வீட்டிலேயே வந்துட்டு கொஞ்சோண்டு சன்லைட் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து வச்சு வளர்த்துக்கலாம். அது மாதிரி இருக்கிறத வந்துட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இப்போ வெயிட் லாஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம மற்றவங்களுக்காக விட நம்மளுக்காக வந்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ இது நடுவில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் அப்புறம் அதுவும் வந்துட்டு குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியாது, நான் அப்புறம் அது குடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா டெய்லி குடிக்க மாட்டேன். சில டைம் வந்துட்டு வாரத்தில் 3 நாள் குடிப்பேன், சில டைம் டெய்லி குடிப்பேன், அப்புறம் சில டைம் வாரத்தில் 2 நாள் குடிப்பேன். இது மாதிரி மாறி தான் குடிச்சிட்ருப்பேன். பார்த்திங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் அந்த ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஆயிடுச்சு. ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்துட்டு நல்லதை வந்துட்டு பண்ணும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது வெயிட் லாஸ் ஜர்னிக்கு வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கேன். என்னுடைய கோல் வந்துட்டு 55. ஸோ நீங்களும் வந்துட்டு அது மாதிரி ஒரு கோலை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த வெயிட் மிஷினில் கூட நீங்கள் பார்க்குற வெயிட்டு வந்து 55 வர மாதிரி சும்மா எடிட் பண்ணி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ எங்கே போனாலும் பாருங்கள்.